ஹாய் ஆல், இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறது நம்பர் 3 டாட் வச்சு நம்ம எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மிரர் ஒர்க்கு. அதுக்கு நான் மிட் பாயிண்ட் மார்க் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி சைடில் நான் 2 இது போட்டுக்கிறேன். ஓகேங்களா, இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சில்க் த்ரெட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் 3 கலர் யூஸ் பண்ணி நான் போட்டு காட்டுறேன். நீங்கள் ஒரே கலரில் கூட போடலாம், 3 கலரில் போடலாம், எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். ஓகேங்களா, உங்களுக்கு எந்த மாதிரி ஐடியாவோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் சில்க் த்ரெட்டு டபுள் பெல் பிராண்டில் தான் யூஸ் பண்ணுறேன். நான் சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி தான் போடுறேன். ஓகேங்களா, ஏதாவது ஒரு எட்ஜஸ்லேருந்து எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி செயின் ஸ்டிச்சு, ஒரு லாக் ஸ்டிச்சு. ஓகேங்களா, அப்படியே கொண்டு போங்க. கொண்டு போயிட்டு அங்கே ஒரு செயின் ஸ்டிச்சு, ஒரு லாக் ஸ்டிச்சு. இந்த ஃபுல்லாக இந்த ஒரு சைடு ஃபுல்லாக கரெக்டாக மறைச்சிடணும். ஓகேங்களா, அதாவது ஒரே சைஸ்க்கு கொண்டு வரக்கூடாது. கொஞ்சம் முன்னாடி போட்ட அந்த லாக் ஸ்டிச்சுக்கு கொஞ்சம் பின்னாடி கொண்டு வரணும். ஓகேங்களா, அந்த மாதிரி கொண்டு வாங்க. கொண்டு வந்து இதை கம்ப்ளீட் பண்ணிட்டா எண்ணாட் போட்டு முடிச்சுக்கோங்க. அவ்வளோதான். இங்கே எனக்கு மிரர் முடிஞ்சிச்சா? இப்போ இதுக்கப்புறம் தெரியல. இங்கே கொண்டு போய் நான் எண்ணாட் போட்டு முடிச்சுக்கேன். அவ்வளோதான். நான் இங்கே எண்ணாட் கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த ஒரு கார்னர் டவுன்லேருந்து ஆரம்பிக்கிறேன். ஓகேங்களா, இங்கேருந்து இப்போ வைலட் கலர் நான் யூஸ் பண்ணி போடுறேன். இப்போ நான் எடுத்துக்கிறேன். எடுத்துக்கிட்டு இந்த இடத்துல நான் ஒரு செயின் ஸ்டிச், ஒரு லாக் ஸ்டிச் கொடுத்துக்கிறேன். அப்படியே அங்கே கொண்டு போய் அங்கே ஒரு செயின் ஸ்டிச், ஒரு லாக் ஸ்டிச் கொடுத்து அப்படியே மாற்றி கொண்டு வாங்க. ஓகேங்களா, ஒரு த்ரெட் வந்துச்சுன்னா கண்டிப்பாக விட்டுட்டு எடுங்க. வெடுக்குன்னு பிடிச்சி இழுக்காதீங்க. அப்புறம் மறுபடியும் நீங்கள் எண்ணாட் போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லைனா அந்த ஸ்டிச்சஸ் கம்மியாக இருந்ததுன்னா பிரிச்சுட்டு மறுபடியும் நாட் போட்டு ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் ரொட்டேட் பண்ணி எடுங்க. ரொம்ப ஹார்ஷாக பிடிச்சி இழுக்க வேண்டாம். ஓகேங்களா, இதையும் இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மறைச்சிட்டு வாங்க. மறைச்சிட்டு வந்து நம்ம பண்ணிக்கலாம். இதை ஃபுல்லாக இப்போது ஒரு லாக் ஸ்டிச், ஒரு லாங் ஸ்டிச், லாங்காக ஒரு ஸ்டிச் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் லாக் ஸ்டிச் போட்டுக்கிறேன். ஒரு ப்ளைன் செயின் ஸ்டிச்சு, ஒரு லாக் ஸ்டிச். ஓகேங்களா, இதே மாற்றி இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து இதையும் மிரர் ஃபுல்லாக கொஞ்சம் மறைச்சிக்கலாம். ஓகேங்களா, இப்போ இன்னும் ஒரு தடவை கொடுத்தா முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான். இங்கே நான் நாட் போட்டுக்கிறேன். எண்ணாட் கொடுத்து நான் இங்கே எண்ணாட் கொடுத்து முடிச்சிக்கலாம். இப்போ இந்த கார்னர் மட்டும் இருக்குது. இதை நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா, இதுக்கு நான் கோல்டு கலர் சில்க் த்ரெட் யூஸ் பண்ணிக்கிறேன். சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி தான் நான் போடுறேன். டபுள் பெல் பிராண்டில் தான். ஓகேங்களா, ஏன்னா நிறைய பேருக்கு பிராண்டு தெரிய மாட்டேங்குது இன்னுமே. அதனால தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன் ஒவ்வொரு வீடியோவுலுமே. இப்போ இந்த கார்னர் டு அந்த கார்னர் இப்போ இதை ஃபுல்லாக கவர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஒரு செயின் ஸ்டிச், ஒரு லாக் ஸ்டிச் அப்படியே கொண்டு வந்து இதையும் ஃபுல்லாகவே இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் மறைங்க. ஒரேடியாக மறைச்சிங்கன்னா அந்த மிரர் தெரிய வரும். அப்படி பண்ணக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் மறைக்கணும். ஓகேங்களா, ஒரு செயின் ஸ்டிச், ஒரு லாக் ஸ்டிச். நான் துலிப் நீடில் யூஸ் பண்ணி தான் போடுறேன். ஓகேங்களா, துலிப் நீடில் 40 நம்பர் சைஸ், இல்லைனா 23 எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு இப்போ ஹேண்டில் பண்ண தெரிஞ்சிருக்கும். இப்போ 2 நீடிலுமே ஹேண்டில் பண்ண தெரியும். அயன் நீடில் ஹேண்டில் பண்ண தெரியும். உங்களுக்கு எதில் போடணுன்னு தோணுதோ அதில் போட்டுக்கோங்க. ஓகேங்களா, இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்து நான் இதையுமே மறைச்சிக்கிறேன். இதை நான் ஃபுல்லாகவே போட்டு இப்படியே மறைச்சிக்கிறேன். அவ்வளோதான். இங்கே ஒரு செயின் ஸ்டிச், ஒரு லாக் ஸ்டிச். இப்படியே இது ஃபுல்லாக போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு செயின் ஸ்டிச், லாக் ஸ்டிச் கொண்டு போய் இப்போ நான் எண்ணாட் போட்டு முடிச்சுக்கிறேன். இதை சுற்றி நீங்கள் பீடு ஒர்க் கொடுக்குறது எப்படி வேணாலும் கொடுத்துக்கலாம். நம்ம ரவுண்ட் ஷேப்பில் எந்த மாதிரியான புட்டாஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரவுண்ட் ஷேப்புக்கு மேலே பீடு ஒர்க்கு, ஜமிக்கி ஒர்க்கு எது வேணாலும் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணி பெருசாகணும்னு நினச்சாலும் இதை பண்ணிக்கலாம். நான் இப்போ ரவுண்ட் ஷேப்பில் நான் பீடு ஒர்க் போட்டு காட்டுறேன். இப்போ நான் கலர் பீடு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, 3mm கலர் பீடு, ஆரஞ்சு கலர் பீடு யூஸ் பண்ணி நான் போடுறேன். ஒரு பீடை இன்சர்ட் பண்ணி ஒரு பீடோடு போய் இடித்ததுக்கப்புறம் மட்டுமே செயின் ஸ்டிச் போடுங்க. ஓகேங்களா,
அப்படியே நான் ஒன்று ஒன்றா போட்டு கொடுத்துக்கிறேன். இப்போ நான் அயன் நீடில் யூஸ் பண்ணி போட்டுட்ருக்கேன். ஏன்னா பீடு அதில் நிறைய லோட் பண்ணலாம், அதை யூஸ் பண்ணி தான் நான் போட்டுட்ருக்கேன். இப்படியே இதை கொடுத்து நான் எண்ணாட் கொடுத்து முடிச்சுக்கிறேன். இந்த கிளாஸ் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.